they will become the spiritual masters. సార్ నా ట్రాన్స్లేట్ చేస్తాను ఇది వాళ్ళకి தமிழ்లో. மாஸ்டர்ஸ், நான் உங்க கூட இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் நான் இப்படி மீட் பண்றதுல. ஏன்னா எல்லாமே உலகத்துல நடக்குது, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அது காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது எங்க எது தேவையோ அங்க அது நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஞானம் இது. ஏன்னா ஸ்பிரிச்சுவலா டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானதும் கூட. Each and every kid has to become Hanuman. Hanuman means Shaktiman. Krishna Bhagwan for enjoyment. Sri Ram for dharma. Energy, Hanuman. Wisdom, Krishna. Dharma, Rama. All the kids will become very powerful masters, full of energy, with full wisdom. They know what is the dharma and adharma. Translation gap. So masters, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அனுமானா ஆகணும். அனுமான் அப்படின்றது என்ன? சக்தி, ஆற்றல். அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஆகணும். கிருஷ்ணர் யாரு? ஞானம். அவர் அவரோட ஞானத்தினால எல்லாரையும் எப்படி ஆட்கொண்டாரு, அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஸ்ரீராமர் தர்ம வழியில எப்படி நடக்கிறது. சோ இப்போ நமக்கு எல்லாமே கலந்த மாதிரி நம்ம ஆகணும். ஆற்றல் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அதுக்கப்புறம் தர்ம வழியில நடக்கணும். இந்த மூணுமே சேர்ந்து இருக்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும். Shiva for sadhana, practice of meditation. First we have to become Shiva. By doing sadhana, we'll receive abundant energy, we'll become Hanuman. Through that energy, we receive wisdom and we'll become Krishna. With that wisdom and energy, we know how to implement dharma and adharma. So combination is there for everything. ஸோ நம்ம எல்லாருமே அதுக்கு முன்னாடி சிவனா மாறணும். சிவன் எப்படி இருப்பாரு? எப்பயுமே சாதனையில இருப்பார். அவ்வளோ சாதனை நம்மளும் பண்ணணும். முதல்ல சாதனை செஞ்சு, அதாவது தியானம் செஞ்சு நம்ம ஆற்றலை நிறைய எடுத்துட்டு வரணும். ஆற்றல் யாரு? நம்ம ஆஞ்சநேயர், அனுமான் ஆற்றலுக்கு. அந்த ஆற்றல் மூலியமா என்ன நடக்கும்? நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்ப நம்ம கிருஷ்ணரா மாறுவோம். அந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது தர்ம வழி எது, அதர்ம வழி எதுன்னு தெரிஞ்சு தர்ம வழியில நடக்கணும். அப்ப ராமரா மாறும். எல்லாமே சேர்ந்து இருக்கணும். Then we have to become Buddha. Buddha means teaching meditation to each and every person. அதுக்கப்புறமா நம்ம என்னவாகணும்? புத்தரா மாறணும். புத்தர் அப்படின்னா யாரு? ஒவ்வொருத்தருக்கும் அந்த தியானத்தை சொல்லி கொடுக்கிற ஆசானா மாறணும். அதுதான் புத்தரா மாறணும் நம்ம எல்லாருமே. After them, Patriji. After Buddha, Patriji. Patriji means Maitreya Buddha. Every village, every street, every house, visiting and teaching meditation to each and every person. Who have the ears, have to tell them about meditation. Who have the nose, have to teach meditation. Who have the mouth, have to speak about meditation. Who have the body, they have to do prachara, meditation prachara. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எதவா ஆகணும் பாத்தீங்கன்னா மைத்ரேய புத்தா. மைத்ரேய புத்தான்னா நம்ம பத்ரிஜி மாதிரி ஆகணும். அதாவது ஒவ்வொரு தெருக்கள்லயும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தியானம் போகணும். காது இருக்கவங்க எல்லாருமே தியானத்தை பத்தி கேட்கணும். மூக்கு இருக்கவங்க எல்லாருமே தியானம் பண்ணணும். வாய் இருக்கவங்க எல்லாருமே தியான பிரச்சாரம் செய்யணும். அதாவது தியானத்தை சொல்லி கொடுக்கணும். உடல் இருக்கிற எல்லாருமே போயிட்டு தியான பிரச்சாரம் எல்லாமே பண்ணணும். நம்ம This body is a temple to Atma, Shiva.
Shiva wants to do meditation. He needs a temple. So without body on this world, on this planet, we cannot do meditation. So, Deho Devalaya, Jivo Devaha. இந்த உடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஆலயம், தேவாலயம். இது ஏன் ஆலயம் அப்படின்னு சிவா வந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, அங்க கடவுள் வந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் இந்த உடல். இந்த பூ உலகத்துல இந்த உடல் இல்லாம தியானம் பண்ணவே முடியாது. தியானம் அப்படின்றது கோயில், அதாவது உடல் அப்படின்றது கோயில், ஆன்மான்றது கடவுள். Birth means soul entering into the body. On this planet, without body, no physical life or no spiritual life. So, soul needs the body to do meditation. Without body, there is no soul self-growth. இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது பிறப்புன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூ உலகத்துல வந்து சோல் வந்து ஆன்மா வந்து இந்த உடலோட இணையதுதான் வந்து நம்ம பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து இந்த உலகத்தை வந்து தியானம் பண்ணும், என்ன பண்ணும்னாலும் இந்த உடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் இல்லாம இங்க எதுவுமே செய்ய முடியாது. உடலை வச்சுதான் வந்து நம்ம முன்னேற முடியும். This body is a chariot for this self to wander, to travel to each and every place, street and house. It is a chariot. This is a chariot for myself. From Bangalore, I came to Rajamandri with the help of this chariot. Without chariot, self cannot travel. So, body is a temple to the self and chariot to the self. இந்த உடல் அப்படின்றது ரதம் போன்றது. இந்த ரதம் இல்லாம எங்கேயுமே நம்மளால போக முடியாது. இந்த உலகத்துல இங்க நடக்கணும் அப்படின்னாலும், பேசணும்னாலும், நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாலும் ரதம் கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப வந்து நான் பெங்களூர்ல இருந்து ராஜமன்றி வரையும் வந்திருக்கேன்னா இந்த ரதம் இல்லாம என்னால வந்திருக்கவே முடியாது. இந்த ரதம் இருக்கிறதுனாலதான், இந்த ரதம் உடல் அப்படின்ற ரதத்தினாலதான் நான் இங்க வர முடிஞ்சிச்சு. இந்த உடல் அப்படின்றது கோயில் மாதிரி, ரதம் மாதிரி நமக்கு இங்க பயன்படுது. This total wisdom is for our self growth. But when we have to become teacher and what we have to teach, this is very important. Especially anybody, whether student, business person, cultivator, whoever they may be, they need success in their achievement, in their field, in their profession, very easily, and highest achievement within a short time. நம்ம இதெல்லாம் வந்து எதுக்காக, இந்த ஞானம் கத்துக்கிறதுக்காக, நம்மளோட சுய முன்னேற்றத்திற்காக இதெல்லாம் பண்றோம். ஆனா இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அதாவது ஆசான்களா நம்ம மாறணும். அப்ப ஆசான்களா வந்து நம்ம யாருக்கு மாறுறோம் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போகுது. அவங்க வந்து பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கலாம், என்ன வேலை வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களோட வேலைகள்ல அவங்க சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றத்தோடும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது செல்ஃப் க்ரோத் எல்லாமே கிடைக்கும். அதுவும் வந்து குறுகிய காலத்துல, குறுகிய நேரத்துல அதிகப்படியான சக்சஸ் வேணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. For anybody, whether student or oldie, whoever they may be, first they need health, they need peace, they need wisdom, they need energy, and they need happiness. So, சிறுவர்களா இருக்கலாம், இல்ல பெரியவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் தேவை, அதுக்கப்புறம் ஆற்றல் வேணும், அதுக்கப்புறம் மன நிம்மதி அப்படின்றது வேணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வேணும், அதுக்கப்புறமா சக்சஸ் வேணும். இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தேவை. சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருக்கும் இது தேவை. For achievement, in physical achievement, for example, students need success in their education, sports, singing, dancing, whatever it may be. They need success. Everybody needs success. Success will give happiness. ஸ்டூடெண்ட்ஸா எடுத்துக்கலாமே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட படிப்புல ஆகட்டும், இல்ல வந்து அங்க ஸ்போர்ட்ஸ், அவங்க விளையாட்டுல ஆகட்டும், பாடுறதுல ஆகட்டும், டான்ஸ்ல ஆகட்டும், எல்லாத்துக்கும் அவங்க வந்து
அவங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. See, anybody wants success, they have to know the powers. We have so many powers. Everybody have forgotten the powers. Memory power, intelligence power, will power, genius power, sixth sense power. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆற்றல் இருக்கு. நம்ம ஆற்றல் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். என்னென்ன ஆற்றல் இருக்கு? இன்டெலிஜென்ட் பவர் இருக்குது, நம்ம சுய புத்தி இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஞான புத்தி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி பவர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஏஜ் எப்படி சார்? Sixth sense power. Sixth sense power. Memory power, intelligence power, will power, genius power, sixth sense power. பாத்தீங்கன்னா ஜீனியஸ் பவர், வில் பவர், சிக்ஸ்த் சென்ஸ் பவர், இவ்வளோ பவர்ஸ் நமக்குள்ள இருக்கு. இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இந்த மறந்துட்டு நம்ம வந்து ஆற்றல் இல்லாம நம்ம வந்து சக்சஸ்க்கு வழி தெரியாம இருக்கும். And another three more powers are there. Mind power, thought power, soul power. Total 8 powers. அடுத்த 3 ஆற்றலும் இருக்கு. மைண்ட் பவர் இருக்கு, தாட் பவர் இருக்கு, அப்புறம் சோல் பவர் இருக்கு. இந்த 3 பவர் அப்ப முன்ன 5, இந்த 3 சேர்த்து 8 ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. To utilize all these 8 powers unlimitedly, only way is doing meditation. இந்த 8 ஆற்றல்களையும் நம்ம வந்து அளவில்லாத அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லையற்ற அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் சொன்னா தியான சாதனை மட்டுமே அதுக்கான வழி. So every power is unlimited. For example, electricity power is there. If you put 0 bulb, limited brightness. If you put 100 watt, still more. 1000 watt, still more. Unlimitedly, you can utilize any power. ஸோ இந்த ஆற்றல் எல்லாம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு, அதாவது அளவற்ற நிலையில இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கு. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கு, வீட்டுல கரண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து 0 வாட்ஸ் பல்பு போட்டா கொஞ்சமா பிரகாசிக்கும். அதுவே வந்து 40 வாட்ஸ் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரகாசிக்கும். அதுவே 100, 1000 வாட்ஸ் பவர்ல போட்டீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நிறைய பிரைட்டா வந்து ஒளிரும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஆற்றலை நம்ம எவ்வளவு வேணா பயன்படுத்திக்கலாம், எல்லையற்ற அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட. So to utilize all these powers unlimitedly, everybody knows only way is meditation. For example, Vivekananda, at the age of 4 years, he was doing 5 hours meditation. அப்போ எல்லாருக்கும் இவ்வளவு ஆற்றல் இருக்கு. அது எப்படி கொண்டு வருது? சாதனை மூலமா தான், தியானம் மூலமா தான் வெளியில கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம விவேகானந்தர் வந்து 4 வயசுலயே வந்து 5 மணி நேரம் தியானம் பண்ணுவாராம். He was reading 2 pages with one glance. That was his genius power. ஒரே நேரத்துல 2 பேஜையும் படிப்பாராம் அவர் வந்து. அது வந்து ஜீனியஸ் பவர். If he read once, he was never forgetting. That was his memory power. அவர் ஒரு தடவை படிச்சா அதை மறக்கவே மாட்டாராம். அது வந்து மெமரி பவர், ஞாபக சக்தி. When he was studying first standard, he was able to understand post-graduation books. That was his intelligence power. ஸோ அவர் 1வது படிக்கும் பொழுது போஸ்ட் கிராஜுவேட்ல, அதாவது நம்ம வந்து MBA அந்த மாதிரிலாம் பண்றோம்ல, போஸ்ட் கிராஜுவேட், அந்த அளவுக்கு வந்து அவரால் படிக்க முடியும். அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் நாலேஜ். He was very courageous. That was his will power. அவர் ரொம்ப வந்து தைரியசாலி, அதுதான் வந்து வில் பவர். He was knowing about the future. That was his sixth sense power. We can know the question paper. Tomorrow what the questions are going to come. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே, இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுமா? ஏன்னா அடுத்த நாள் கொஸ்டின்ல, எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்றதெல்லாம் தெரியுமா? அது என்ன ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது அறிவு ஆற்றல். He lived only for 39 years. He became world famous. That was his mind power, thought power and soul power. அவர் வந்து 39 வருடங்கள் மட்டுமே இந்த பூமியில வாழ்ந்தார். ஆனா உலகம் முழுக்க தெரிஞ்சவரா, ஃபேமஸ் ஆனவரா இருந்தார். அதுதான் வந்து அவரோட மைண்ட் பவர், தாட் பவர், ஆன்ம சோல் பவர்.
And another power is there. Everybody have forgotten. Highest power, ultimate power. Intelligence power is equivalent to candle brightness. Conscious power is equivalent to sun brightness. இன்னொரு ஆற்றல் கூட இருக்கு. அது எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்றது நமக்கு ஞானம் இருக்குது இல்லையா பிசிக்கல் லைஃப்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி போன்றது. ஆனா அதுவே வந்து கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சூரியன் ஒளிக்கு சமமானது. For example, Vivekananda, Ramana Maharshi, Gautama Buddha, Jesus, Abdul Kalam, Narendra Modi, Adityanath. From childhood they were great yogis. They did more practice. So they have become all great persons. ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து விவேகானந்தர், கௌதம புத்தர், ஜீசஸ் கிரைஸ்ட், அப்துல் கலாம், அதுக்கப்புறம் நரேந்திர மோடி, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து சாதனை நிறைய பண்ணவங்க. அந்த சாதனை அவ்வளவு அவங்க பண்ணதுனாலதான் இவ்வளவு ஒரு கிரேட் மாஸ்டர்ஸா அவங்க வந்து இந்த உலகத்துல இருக்க முடியுது அவங்களால. To activate the conscious power and to achieve all the physical achievements within short time, limited effort and highest result, only way is meditation. நம்ம அந்த கான்சியஸ் பவர் அப்படின்னா உணர்வு நிலையோட ஆற்றல் வந்து நம்ம முழுவதையா பெறணும் அப்படின்னா நம்ம வந்து அதுவும் வந்து நம்மளோட வேலைகள் எல்லாமே வந்து சீக்கிரமா நடக்கணும், ரொம்ப ஆற்றலோட நடக்கணும், ரொம்ப வேகமா நடக்கணும், அப்படின்னா ரொம்ப அதிகமான நமக்கு சக்சஸ் கிடைக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தியானம் பண்றது மூலமா மட்டும்தான் இந்த ஆற்றல் வெளிப்படும். So we have to teach all the students to think in different way. Not like sheep. Everybody is thinking just like sheep. One sheep is going and another sheep is following. That is not the way of thinking. நீங்க எல்லா மாணவர்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? மாத்தி யோசிக்கிறத பத்தி சொல்லி கொடுக்கணும். எல்லாருமே ஆட்டு மந்தைகள் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டு மந்தை என்ன போகும்? ஒரு ஆடு முன்னால போச்சுன்னா பின்னாடி எல்லா ஆடும் போகும். அது எங்க போகுன்னு தெரியாது, ஏன்னு கேட்காது. அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து இந்த ஆற்றல் எல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்கணும். For example, everybody is watching the film and hearing the songs. Only once they are watching the film and hearing the songs, nobody forgets. Why? There is no question. இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே படத்தை பாக்குறாங்க, பாடலை கேக்குறாங்க. ஒரு தடவை தான் பாக்குறாங்க, ஒரு தடவை தான் கேக்குறாங்க, ஆனா மறக்கிறதே இல்லை. அங்க வந்து அவங்க வந்து அதோட நினைவுல அப்படியே பதிஞ்சிருக்கு. ஏன்? எதுக்காக? அங்க கேள்வியே இல்லை. So we are not thinking in different way. If you put a question, you will get the answer. This is the memory capacity of everybody. Only watching once and hearing once, nobody is forgetting. So memory capacity is equivalent to everybody and very perfect. ஸோ ஏன் அப்படின்ற அந்த கேள்வி யாரும் கேட்கறதே கிடையாது. அது ஞாபகம் இருக்கு, என்ன ஏன் ஞாபகம் இல்லைன்ற கேள்வி நம்ம கேட்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாக்குற படத்தையும் ஒரு தடவை கேட்கிற பாடலையும் அவ்வளவு நமக்கு ஆழமா பதியுது அப்படின்னா அதுதான் எல்லாரோட மெமரி பவர். மெமரி பவர் எல்லாரோடதும் ஒரே மாதிரிதான் இருக்கு, அவ்வளவு ஆற்றல் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அது ஏன் வெளியில வர மாட்டேங்குதுன்ற கேள்வியை நம்ம கேட்கணும். Not only that, everybody watches the film with a total presence mind. They will hear the song with total presence mind. Body and mind will be one. This is called karma yoga. Whatever you do the karma. Karma means work. You have to do with body and mind, both combination. That is called presence mind. Mind should not travel anywhere. ஏன் அது அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே, குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே படம் பார்க்கும் போதும் பாடல் கேட்கும் பொழுது என்ன பண்றோம்? ஒன்றி போய் அந்த ஒரு நொடியில வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு நொடியில நம்ம வாழணும். நம்ம மனதும் உடலும் வந்து ஒன்னா இருக்கு அந்த இடத்துல.
அப்போ வந்து நம்மளால எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுது. இதுதான் கர்ம யோகம். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல நம்ம முழு விழிப்புணர்வும் செலுத்தி அங்கேயே நம்ம இருக்கிறது தான் வந்து கர்ம யோகம். கர்மம் அப்படின்னா நம்ம செய்யற எல்லா வேலைகள். When the body and mind is present, it is called attention. If the body is present and mind becomes absent, you will have the tension. நம்ம உடலும் மனதும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அது அட்டென்ஷன். அதாவது நம்ம வந்து ரொம்ப நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா உடல் இங்க இருக்கு, மனம் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னா நமக்கு அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும். For example, you are riding a bike, your mind is absent. Failure, time waste. You have to suffer and your tension too. Everybody, not only for you. உதாரணத்துக்கு நம்ம வந்து வண்டியில போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டிராபிக்ல வண்டியில போயிட்டு இருக்கோம். உடல் மட்டும்தான் அங்க இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? அங்க வந்து டென்ஷன் உருவாகும், தேவையில்லாத இதெல்லாம் நடக்கும். அங்க வந்து நம்மள குணமாக்கிக்கணும், நிறைய விஷயங்கள் நமக்கு மட்டும் இல்ல மத்தவங்க எல்லாருக்குமே அங்க டென்ஷனை உருவாக்கும். In the classroom, every student is hearing with the ears, not with the mind. In theater, they are hearing the songs with the mind. That is the difference. இந்த பாடசாலைகள்லாம் என்ன பண்றாங்க, கிளாஸ்ல குழந்தைங்க வந்து பாடங்கள் எல்லாத்தையுமே வந்து காதால கேக்குறாங்க. ஆனா வந்து அதே தியேட்டருக்கு போனா மைண்டால வந்து அவங்க கேக்குறாங்க. அதுதான் டிஃபரன்ஸ் அங்க. So, because with the practice of regular meditation, the mind becomes zero and we can keep the mind in present condition very easily. நம்ம தியான சாதனை பண்றது மூலமா நம்மளோட மனதை வந்து என்ன பண்ணா மனமற்ற நிலைக்கு கொண்டு போகலாம், எண்ணமற்ற நிலையில கொண்டு போகலாம். ஜீரோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்வாங்க அது. ஓகேங்களா? அது வந்து மெதுவா நம்ம வந்து கொண்டு போக முடியும். அப்ப என்ன ஆகும்? நம்ம என்ன பண்றோமோ அதுலயே நம்மளோட உணர்வு நிலை இருக்கும். While reading, they are reading with the eyes, not with the mind. While watching the film, they are watching with the mind, not only with the eyes. படிக்கும் போது என்ன பண்றாங்க, புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவங்க கண்கள் மட்டும்தான் வாசிக்குது, மனசு வேற எங்கேயோ இருக்கு. ஆனா அதுவே வந்து படத்துல பாருங்க, கண்களால பார்க்கவும் செய்யறாங்க, மனதால வந்து அவங்க பார்க்கவும் செய்யறாங்க. ரெண்டும் பண்றதுனால அங்க ஞாபகம் இருக்கு. So, my dear friends, simple examples how to think in different way. For example, Newton thought very differently. Everybody watched the apple falling down, but he had a question: why it is falling down on the earth? Why it can't jump in the sky? He got the gravitation formula. He became great scientist. நண்பர்களே, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் சென்ஸ் கொஸ்டின். நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நியூட்டன் வந்து அந்த ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது விழுகும் பொழுது ஏன் விழுந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வி கேட்டாரு. அவர் மேல வந்து குதிச்சா ஏன் கீழே வர்றாரு, ஏன் மேல பறக்க முடியல அப்படின்ற அந்த கேள்வி கேட்டாரு. அதனால அவருக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சு அவர் கிரேட் சயின்டிஸ்ட் ஆனாரு. So we have to think how to teach to the students in different way. Yeah. We have to practice the way of thinking in different way. So I was a business person. I had the zero knowledge. After doing meditation, I started thinking in different way. Once one college principal gave me the opportunity to take a class in the college. Then I thought how to teach to the students. Then I got all these ideas. So நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டுட்டு நம்ம வந்து மாத்தி யோசிக்கிறது எப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அதாவது அவங்க எப்படி யோசிச்சா அவங்களுக்கு கிடைக்கும்ன்றத சொல்லி தரணும் நமக்கு. நான் வந்து ஒரு பிசினஸ் மேன், எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. நான் தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் கத்துக்கிட்டேன். ஒரு நாள் வந்து ஒரு காலேஜ்ல எனக்கு வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிடும் போதுதான் வந்து எப்படி நான் குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நான் சொல்லி தர்றது அப்படின்னு நான் எனக்கு கேள்வி கேட்டு போகும்போதுதான் இந்த ஞானம் எல்லாம் எனக்கு கிடைச்சது. So thank you to everybody. I had a great opportunity to have all your friendship. We are all friends. Patri sir says, my dear friends,
my dear masters and my dear gods. We are all friends from so many incarnations, and we are teachers, teaching to each and every person on this earth planet about spirituality. And we are gods, always living happily. Whoever lives happily is a god. Thank you so much, sir. Heartful gratitude to you. So masters, அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை பேர்கிட்ட பேசினது. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பத்ரிஜி சார் என்ன சொன்னாங்க? Yes, sir. Today I have inaugurated this program. So I am so happy. I got this great opportunity to inaugurate this program. Everything is cause and effect. We can't speak, it is never expected. Whatever the balance in the previous incarnation, this will be continued in this incarnation. I know all this. So it is not unexpected. It is a cause and effect. So I came to Rajamandri and I got the great opportunity to come here. And I don't have the habit of speaking in English. Would you understand my English? Yeah, sir, it's very well understandable, sir. Because before meditation, I was zero in English. In 2004, I had been to US. Before 20 days, Patri sir was there. In Detroit, we arranged a class to Patri sir. Afternoon 3 o'clock. So, நண்பர்களே, இன்னைக்கு நான் வந்து இந்த ப்ரோக்ராமை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கேன், தொடங்கி வச்சிருக்கேன். பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்குது. எதுவுமே எதர்ச்சியா எதுவுமே நடக்கல. நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப ஜென்மங்களா நம்ம வந்து நண்பர்களா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் உதவி செஞ்சு மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கதான் வந்திருக்கோம். நம்ம போன ஜென்மத்துல எங்க நிறுத்தினோமோ அதோட தொடர்ச்சியா தான் இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும். அதுக்கு போன ஜென்மத்துல நம்ம பண்ணாம விட்டது எல்லாமே இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஆங்கிலம் அவ்வளவு தெரியாது. நான் எப்படி பேசினேன் ஆங்கிலத்துல நல்லா பேசினேன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு வந்து நான் ஆங்கிலத்துல ஜீரோ தியானம் பண்றதுக்கு முன்னாடி. நான் வந்து தியானம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து நான் அமெரிக்காவுக்கு பத்ரிஜியோட போனேன். 20 நாள் முன்னாடியே நம்ம போக வேண்டியது இருந்தது. அங்க பத்ரிஜி சார் வந்து 3 மணிக்கு உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு தியானம் கிளாஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. I was sitting in front of the Patri sir. Sir called, Premnath, come here. You speak. I was shocked because America and I have to speak in English. I don't know about English. I never spoken in English. Just I opened my mouth. I could speak continuously half an hour in English. Wow. It was a miracle in my life. சார் வந்து பத்ரிஜி சார் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரா, பிரேம்நாத் சார் இங்க வாங்க நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி மைக் கொடுத்துட்டாராம். நான் எப்படி பேசுறது, எனக்கு இங்கிலீஷே வராதே, நான் வந்து இங்கிலீஷ் பேசினதே இல்லை என் வாழ்க்கையில, நான் எப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டே வந்து நான் என் தொண்டையை வந்து திறக்க ஆரம்பிச்சேன். அது இங்கிலீஷ்ல 1/2 மணி நேரம் விடாம எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் என் லைஃப்ல. நான் ஆங்கிலம் பேசுவேன்னா அப்படின்றதே எனக்கு தெரியாது. தியானம் மூலியமா தான் அது வந்துச்சு. After reading the Sheth books, Mind Power and Thought Power, I knew all the languages, gymnastics, music, dance, and every wisdom is in our self. With the meditation, we can awaken all these powers, all the languages. See, before meditation, I was speaking only in Telugu. Now Kannada, English, Hindi. ஸோ இந்த மைண்ட் பவர் தாட் பவர் அப்படின்ற அந்த புக்கை படிச்சது 2 புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, எனக்கு வந்து நம்ம என்னென்னலாம் கத்துக்க டான்ஸ், பாட்டு, ஜிம்னாஸ்டிக், நிறைய லாங்குவேஜஸ் எல்லாமே நமக்குள்ள ஆல்ரெடி இருக்குது. அந்த தியானம் பண்றது மூலமா வெளியே வருது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தியானத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு தெலுங்கு மட்டும்தான் பேச தெரியும். தியானம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சரளமா ஆங்கிலத்துல பேசுறேன், கன்னடால பேசுறேன், ஹிந்தில பேசுறேன். இத்தனை லாங்குவேஜஸ் என்னால பேச முடியுது. Even I can understand Tamil. Whatever you speak, I can speak little. நல்லா பேசுறதுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சம் வரும். பிராக்டிஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கு சார்.
சாருக்கு தமிழ்ல நம்ம பேசினா இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது கூட நல்லா புரியுதா? எவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு. தேங்க்யூ சோ மச் சார். Thank you, thank you. I got the great opportunity to hear in Tamil and speak in English. Thank you so much. Heartful Thank you, gratitude. thank you. We are very fortunate to see you here. So, as you said, everything is linked one to one. So, everything is cause and effect. So, it is needed in this hour with us. So, you are here. Thank you so Thank much. you. So, my dear teachers, my dear friends, and my dear masters, while shaping the future of this country, you may have to face a lot of difficulties. You may have to face. Yes, sir. You may have to face lot of difficulties, and you have to face you being a honest, sincere teacher. Definitely, you will face a lot of stress and strain. So, this 41 days session must have helped you to come out of your daily stress and strain. I hope you are doing the meditation daily. நண்பர்களே, இப்போ ஆசான்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கடவுள்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆசிரியர் பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒண்ணு அதாவது ஷேப் பண்றது அப்படின்னா அந்த உருவாக்குதல். அப்ப பண்ணும் பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். ஏன்னா நீங்க ரொம்ப சின்சியராகவும் நேர்மையானவங்களாவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே வரும். அதுக்காக உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், டிப்ரெஷன் வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் இந்த 41 நாள் தியான பயிற்சி நம்ம பண்ணோம் இல்லையா, டீச்சர்ஸ் ப்ரோக்ராம், அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் நம்புறேன். So now the time has come that whatever meditation you have learned, you should teach to your students. And apart from meditation, you have to develop the inner abilities of each and every child. Once you develop those abilities, the child need not look back. He will progress. He will progress in a very, very correct manner, in a desired manner. நண்பர்களே, நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நேரம் வந்தது உங்களோட குழந்தைங்களுக்கு, ஸ்கூல்ல இருக்க எல்லா மாணவர்களுக்கும் தியானம் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நீங்க அவங்களுக்கு தியானம் மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது, அதோட சேர்ந்து அவங்களோட உள்ள ஆற்றல், இன்னர் எபிலிட்டிஸ், அது எல்லாத்தையும் நீங்க வெளியே கொண்டு வரணும். அந்த வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க எப்படி நல்லபடியா வாழணும், எந்த சரியான முறையில வாழணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். So we will be giving you around 18 subjects, like what is the meditation, how to do meditation, and what is the need of education, why we need education at all. It's a very basic thing. Then after that, the importance of space energy in us. நண்பர்களே, நம்ம இப்போ உங்களுக்கு இது எல்லா ஞானமும் உங்களுக்கு நம்ம தரப்படும். இந்த ஞானத்துல என்னென்னலாம் பாத்தீங்கன்னா 18 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் எப்படின்னா தியானம்னா என்ன, தியானம் எப்படி பண்ணணும், தியானம் எதுக்காக பண்ணணும் அப்படின்றதுல இருந்து தொடங்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆற்றல் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, அது வரலும் எல்லாமே இருக்கும். So if the students realizes
about the space energy. What exactly is space energy? And why Space energy, sir? it Space energy. space Mic energy. That దగ్గర is పెట్టుకోండి సార్. మైక్ దగ్గర పెట్టుకోండి. that is Sunya Sthiti. In Telugu we call it Sunya Sthiti or space energy So or emptiness of mind. அந்த மனதை வந்து எப்படி வந்து காலியா வச்சுக்கிறது, அதாவது ஸ்பேஸ் ஆற்றல் அப்படின்னா அது காலியா இருக்கிறது எப்படி, சூனிய ஸ்திதியில இருக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றத நீங்க சொல்லி தரணும் அவங்களுக்கு. For example, already you take a glass of water full and try to put some more water in that glass. The water will spill. Like that, if you have lot of or if the students are having lot of thoughts in their mind, or their mind is full of thoughts where they cannot absorb whatever the teacher teaches in the classroom. It will spill over like water. It will not enter into the mind. It will simply go out of the mind. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து தண்ணி நிறைய இருக்க ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதுல இன்னும் தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி வடிஞ்சிட்டு போகும் இல்லையா? அதே மாதிரி அங்க மாணவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த மனசுல வந்து நிறைய எண்ணங்களோட இருக்காங்க. அதுல வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த வழிஞ்சோடின தண்ணி மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கறது எதுவுமே அவங்களுக்குள்ள போகாம வெளியே போயிட்டே இருக்கும். So once then what we have to do? We should throw the water and empty the glass. Then we can put any amount of water into that. Similarly, if the student or if you help the student to remove all his unwanted thoughts from his mind, and if we can manage that mind gets emptied, then you can achieve the desired results from the student. அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, சிம்பிள் தான். அங்க இருக்க தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அதை காலி ஆக்கணும். அதுதான் சூன்ய ஸ்திதி. காலியானதுக்கு அப்புறம் தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும், உள்ள போகும் இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்க அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டோம்னா அப்ப சூன்ய ஸ்திதியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா அதுல வந்து தேவையானதை ஊத்திக்கலாம். அப்படி ஊத்தும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட பலன்கள் இருக்கும். Once the student realizes that the importance of education, for what he should read, whether he is coming to the school because of his parents or because of his own interest, and what he is going to become by reading or by coming to the school. So that every teacher has to make the students realize for what purpose they have come to the school and for what purpose they are continuing the education. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகும்போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த ஞானம், அதாவது ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றாங்க, எதுக்காக வந்து என்ன படிக்கணும்னு வர்றாங்க, எதுக்காக அவங்க வந்திருக்காங்க, என்ன கத்துக்க போறாங்க அப்படின்றது மேல வந்து அவங்களுக்கு நல்ல ஆற்றல் வேணும். இத அப்பா அம்மா வந்து அனுப்புனாங்கன்றதுக்காக வர்றாங்களா, இல்ல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நான் வந்து பிடிக்காம வந்துட்டு இருக்காங்களா, அவங்க வந்து எதை கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்ற அந்த தெளிவு வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும். If you simply tell that, say, look, if you read well, you will get good marks. If you get good marks, you will get good ranks. Then you will get good. You go to higher studies, then you get a job, and then all that. Suppose you tell, you will listen with 1 year and live through other year. இப்ப வந்து நீங்க வந்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க மாணவர்களுக்கு,
இந்த மாதிரி நீ நல்லா படிச்சன்னா தம்பி நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல மார்க் எடுத்தா நல்ல காலேஜ் போலாம், அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வந்து வாழலாம் அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவன் இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுருவான். But if the student is made to sit in meditation and you tell the same thing, it directly goes to his heart, his mind and heart. ஆனா இதுவே வந்து நீங்க அந்த குழந்தைய வந்து தியானம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா அது நேரடியா அவனோட இதயத்துக்கும் மனதுக்கும் ஆழமா போய் பதியும். So there comes this meditation. Meditation will come as a handy tool for each and every teacher to put the right thing at a right time in the right brains. ஸோ இங்கதான் வந்து நமக்கு அந்த தியானம் கை கொடுக்குது. தியானம் வந்து ஒரு கருவி மாதிரி. ஒவ்வொரு ஆசிரியர் கையிலயும் இருக்கிற இந்த கருவி வந்து எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரி எங்க உபயோகப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்களா வந்து போடுறதுக்கு உபயோகிக்கிற ஒரு கருவியா தியானம் இருக்கு. Hope you all must have experienced by doing meditation that first your mind will get a lot of peace. That is, you receive a lot of peace, calmness, and serenity. Once you feel that your mind is so calm, quiet, and cool, your attitude will change. Similarly, the attitude of students also will change. ஸோ இந்த நீங்க 41 நாள் அந்த தியான பயிற்சியில இருந்து நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நிறைய மாறுதல்கள் இப்போ வந்திருக்கும். நீங்க வந்து ரொம்ப வந்து அமைதியா வந்து உணர்வீங்க. வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப சாந்தமா இருப்பீங்க. உங்களோட ஆட்டிடியூடே அதாவது நீங்க எப்படி ஒரு ஒரு விஷயத்த அணுகுறீங்கன்ற அந்த முறையே மாறி இருக்கும். நீங்க இப்ப மாறுறது மாதிரி குழந்தையோட அணுகுமுறையும் நல்லா மாறும். So when they realize the seriousness of study, the seriousness of education, and the seriousness of climbing the ladder, then you need not do anything. They themselves will automatically climb the ladder. இது வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா குழந்தை மாணவர்களுக்கும் இந்த ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து எதுக்காக இந்த வந்து என்ன படிக்கணும், எப்படி முன்னேறி போகணும் அந்த ஏணி படியில அப்படின்றதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. So here your job role is make the student understand that the meditation is going to help him in all the ways. ஆசிரியர்களா நம்மளோட அங்க வந்து வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு புரிதல் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா இந்த தியானம் நீங்க சொல்லிக் கொடுக்குற இந்த செய்யற தியானம் வந்து எல்லா வகையிலும் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்ற அந்த புரிதலை அவங்களுக்கு உருவாக்கணும். I'll give one example where in one of the schools it was situated in it is still there, it is situated in a rural area. It is a residential school. So people there are about 4,000 students, both male and female. But since the students are drawn from the rural area, they were a bit unruly. They are not so much disciplined as that of urban students. They come from a rural background. A lot of indiscipline was there. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது அது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அங்க வந்து எங்கன்னா
அது வந்து கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல். அந்த உள்ள கிராமத்துக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி ஸ்கூலு. அங்க 4000 குழந்தைங்க இருக்காங்க. ஆண்களும், பெண்களும் சேர்ந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் அப்படின்றதே ரொம்ப குறைவு தான். நம்ம சிட்டில இருக்க ஸ்கூல கம்பேர் பண்ணும்போது, அங்க வந்து சில ஒழுக்கையின்மை நிறையவே இருந்துச்சு. So they were behaving like rowdies, almost like rowdies. What they were doing, they were breaking the tube lights, they were breaking the bathroom doors and some glass there, all those things, stating that these things were purchased out of the fees what we have paid to the school. So we have every right to break them. ஓகே. அங்க இருக்கவங்க எல்லா குழந்தைங்க மாணவர்களும் எப்படி இருந்தாங்கன்னா, ரவுடீஸ் கிட்டத்தட்ட ரவுடிங்க மாரி பிஹேவ் பண்ணாங்களாம். அங்க இருக்க வந்து டியூப் லைட்ட உடைக்கிறது, சேர உடைக்கிறது, பெஞ்ச உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் வேற என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே நாங்க குடுக்குற அந்த ஃபீஸ்ல தான வாங்குனீங்க. அதனால எங்களுக்கு உடைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு இருந்தாங்களாம். They were passing comments on the teachers. They were passing comment on the fellow. The boys were passing comments on the girls, and girls were also, they're also not so, I mean, they were also doing the same thing to the boys, and it was a chaos. If the mess, complete. ஓகே. அங்க என்ன பார்த்தீங்கன்னா, அங்க வந்து மாணவர்கள் எல்லாம் வந்து டீச்சர்ஸ கமெண்ட் அடிக்கிறதும், அப்புறம் ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கிட்ட கமெண்ட் அடிக்கிறதும், மாணவர்கள் வந்து மாணவிகள்ல கமெண்ட் அடிக்கிறது. அங்க மாணவிகள் கூட வந்து சும்மா இல்ல. அவங்களும் அதே மாரி தான் மாணவர்கள் பண்ற மாரி தான் அப்படி இருந்தாங்க. So you can't believe that once the bell of the mess rings, all the people, they'll throw wherever they are there, they'll throw their books, or they throw their, if they are playing somewhere, they throw, and everyone will rush towards the dining hall, and there will be a stampede in there, and one or two people, they fell down, there will be bruises on their body. It is a everyday phenomenon, very unruly, indisciplined and unruly behavior of the students. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் குழப்பங்கள், கூச்சல்கள் அந்த மாரி தான் இருக்கும். நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. இந்த மெஸ்ஸுக்கு வந்து ஒரு பெல் இருக்கும். அந்த பெல் அடிச்சா வந்து எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, விளையாடிட்டு இருந்தாலும் சரி, அத அப்படியே மேல தூக்கி போட்டு ஒரே நேரத்துல எல்லாரும் ஓடி போவாங்களாம். அங்க அடைச்சுக்கிட்டு நின்னு, அங்க வந்து ஒருத்தர் கீழ மேல எல்லாம் விழுந்து நெறைய அடிபடுமாம். இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய கூத்து. So the principal is a Western educated. He was educated in London, and it was very, very new for him, and he did not want his teachers to beat the students and to discipline. Somehow he wants to implement the Western culture, Westernized education in his school, without using cane, without using any stick, but ultimately he miserably failed. ஸோ இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன்ல படிச்சுட்டு வந்தாங்க. லண்டன்ல படிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, அங்க வந்து வெஸ்டர்ன் இத கொண்டு வரணும். ஆனா, அதே மாதிரி வந்து யாரும் குழந்தைங்கள அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது, குச்சி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அவங்க வந்து ஃபெயிலா போயிட்டு அது வந்து அவங்களால அது வந்து கொண்டு வரவே முடியல அதுல. தோல்வி அடைஞ்சுட்டாங்க. Ultimately, he came to us and requested, what can we do? He discussed with us. So we told that yes, we will come and take meditation classes. But when we went there, this 10 days, 15 days was not sufficient. Minimum 3-4 months we should stay there, continuously teach meditation to the students. So I left my wife there in that school. She was there for almost 2 months in the school, and each and every section, each and every class, from morning to evening, she was going on teaching the meditation to them.
ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த பிரின்சிபல் வந்து எங்கள அப்ரோச் பண்ணாங்க. நீங்க வந்து தியானம் சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள கேட்டுக்கிட்டாங்க. சரி நாங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எல்லா ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 10, 12 நாள் அப்படி சொல்லிக் குடுத்தாவே போதும். 10, 15 நாளு. ஆனா இந்த ஸ்கூலுக்கு அந்த மாதிரி அது கை குடுக்கல. சில மாதங்கள் அங்கேயே தங்கி அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதனால என்னோட மனைவிய நான் அங்க வந்து விட்டுட்டு வந்தேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அங்கேயே 2 மாசம் தங்கி ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து சாயந்தரம் வரையிலும் ஒவ்வொரு செக்ஷனா, ஒவ்வொரு கிளாஸுக்காவும் போயி வந்து தியானம் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. So she was almost 10 to 11 hours. She was taking classes continuously, and she taught meditation to the cook also. People who are cooking, engaged in servicing, then people, the caretakers, the wardens, the teachers, the management, everybody was taught meditation. காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் விடாம 10ல இருந்து 11 மணி நேரம் வந்து அவங்க வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தியானம் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உணவு சமைக்கிறவங்களுக்கும், அத பரிமாறுறவங்களுக்கும், அங்க வேலை செய்யற அத்தனை பேருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க. குழந்தைங்கள பாத்துக்கிறவங்களா இருக்கட்டும், டீச்சர்ஸ், அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ், மேனேஜ்மென்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே அவங்க தியானம் சொல்லிக் குடுத்தாங்க. So there was a wonderful change in that school. These hardcore boys or hardcore students, they became as soft as butter. Okay, They changed their that totally. There was a change in their behavior pattern, their understanding, their studies, everything. There was a turnaround change. அங்க பாத்தீங்கன்னா, தியானம் சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் அவ்ளோ மாற்றங்கள் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க குழந்தைங்க கிட்ட. எப்படி ரவுடியா இருந்தவங்க வந்து அப்படியே வெண்ண மாதிரி மாறிட்டாங்க. அவ்ளோ வந்து பக்குவமா, ரொம்ப வந்து அமைதியானவங்களா, ஒழுக்கமானவங்களா, அவங்களோட நடத்தையிலயும் ரொம்ப நல்லா முன்னேற்றம் தெரிஞ்சுச்சு. அவ்ளோ நெறைய மாற்றங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட புரிதலாகட்டும், எல்லாத்துலயும் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. So these students, especially on Sundays or whenever the parents come to visit them, they never used to. Sometimes, many times, they don't even go to them because of the angry what they are having for joining in this school. Because in the village, it is a very they are very independent, and their independence is curbed, and now they are put in almost like a jail. They were feeling like that when they were not going to the parents to meet them, and even if they meet, they used to abuse the parents for putting them into in this school. But after 2 months, there were tears in the parent eyes that my son is behaving, my daughter is being very properly with us, and they were appreciating the change brought in their children. Wonderful, sir. Wonderful. ஸோ நண்பர்களே, அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவங்கள குழந்தைகள பார்க்கறதுக்காக அவங்க அம்மா, அப்பா வருவாங்களாம். அந்த தியானத்துக்கு முன்னாடி வந்து சில பேர் அவங்க அம்மா, அப்பாவ மதிக்கவும் மாட்டாங்க. பார்க்க கூட வரமாட்டாங்களாம். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம் அதிகமா இருந்தது. ஏன்னா, அங்க வந்து அவங்க வந்து கிராமத்துல வந்து சுத்தி சுதந்திரமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கவங்கள, அந்த ஜெயில் மாதிரி ஒரு ஸ்கூல்ல கொண்டு வந்து அவங்க சுதந்திரத்த எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்ற அந்த கோவத்துக்கு அவங்க வந்து பேசவே மாட்டாங்களாம். வந்து பேசுறவங்க கூட பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கேவலமா திட்டிட்டே இருப்பாங்களாம். அப்யூஸ் பண்ணுவாங்களாம் பேரண்ட்ஸ. அந்த மாதிரி இருந்தவங்க, அந்த 2 மாசம் கழிச்சு அவங்க வந்து வரும்பொழுது, வந்து போனதுக்கு அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் எல்லார் கண்லயும் கண்ணீராம். "இவ்ளோ நல்ல ஒழுக்கமா எங்ககிட்ட பேசுறாங்க. எங்ககிட்ட எவ்ளோ ஆனந்தமா பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. So when after 2.5 months, when we are coming out from the school, we were gathered by the students. They said, "You please continue here," or "We want a meditation teacher continuously in this school." So with the tears, they have given us the uh, and it was an emotional thing for us also, as if they were our own children. Okay. Leaving our own children and going away, like that. Yes.
ஸோ அவங்க வந்து கிளம்பும் பொழுது 2.5 மாசம் கழிச்சு அவங்க கிளம்புனாங்களாம். கிளம்பும் போது அவங்களை சுத்தி இருக்க அந்த குழந்தைங்க நின்னுட்டு போகாதீங்க, இங்கேயே எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்களாம். விடவே இல்லையா அவங்கள. நீங்க பர்மனண்டா ஒரு டீச்சர் இருக்கணும் எங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்களாம். இவங்களுக்கும் மனசே வரல. அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து தன்னோட குழந்தைங்களாம் வந்து அவ்வளவு உணர்வு அவங்க 2 பேர் எல்லாருக்குள்ளயும் பாண்டிங் உருவாகிடுச்சு. என்னமோ சொந்த குழந்தைங்களை விட்டுட்டு கிளம்புற மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அது வந்து அழுகையினால ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விடை பெற மாதிரி இருந்துச்சு அங்க இருந்து வரும்பொழுது. So this particular program is designed in such a way that you will be teaching meditation to the students for 20 minutes, and the next 20 minutes you will be teaching the subject. After that, next 20 minutes you will be going for Sankalpa Dhyana, that is intent meditation. ஓகே. இந்த சப்ஜெக்ட்ல எப்படி வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி தியானம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்கன்னா, முதல் வந்து 20 நிமிடம் தியானம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி கிளாஸ் எடுப்பீங்க. 20 நிமிடம் 25 நிமிஷம் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப தியானம் இருக்கும். அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த சங்கல்பத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தியானம் பண்றது. So what is this Sankalpa Dhyana? Sankalpa Dhyana means, say for example, they in that school they were abusing their parents, they were abusing the teachers, they were abusing the management, the school, the cook. Every day though cook was cooking good, cooking nicely, simply because they don't want the. No, are you able to hear? No, Vatsala Yes, sir, has put that. I'm able to hear you. Please continue. Okay. So Sankalpa Dhyanam. Yes. So when they were cursing, when they were scolding, they will develop a lot of blocks in their soul because of that. And because of this cursing, because of these blocks, we call it as blocks or karma. So though parents, with all their difficulties, they are trying to give them best education to the children. That you know as a teachers very well. Every parent sacrifice their time, money, energy, and then send their children to the school. But these people don't understand, and they were going on scolding the parents and the teachers and the school, etc. Thereby, this karma or blocks, whatever we call, develop in them, and then because of these blocks, they lag behind in the studies. They can't concentrate. But once you make them to understand the role of parents and make them to give, make them to say apology to their parents, to the teachers, to the school, they will definitely do it. And once it is done, the blocks will be removed. And once the blocks are removed, they will progress in the study. இந்த சங்கல்ப சக்தி, அவங்க சங்கல்ப தியானம் அப்படின்னா என்ன, சங்கல்பம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப வந்து இந்த குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூல்ல திட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்பா அம்மாவை திட்டுறது, டீச்சர்ஸை திட்டுறது, அங்க இருக்க ஸ்டாஃபை திட்டுறது, இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. இந்த திட்டுறதுனாலயும் அவங்க வந்து சபிக்கிறதுனாலயும் அவங்களுக்கு நிறைய பிளாக்ஸ் உருவாகும். அந்த குழந்தைங்க மனசுல வந்து நிறைய பிளாக்ஸ் உருவாகும். அந்த பிளாக்ஸ்னால என்ன ஆகும், அவங்களால வந்து சரியா படிக்க முடியாம போகும். ஒவ்வொரு அம்மா அப்பா பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காசாக இருக்கட்டும், அவங்களோட ஆற்றலா இருக்கட்டும், நேரத்தையாகட்டும், எல்லாத்தையும் செலவு பண்ணி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூல்ல படிக்க அனுப்புறாங்க இல்லையா. அதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்க இவங்க,
இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களே என்ற அந்த வெறுப்பு, அவங்களோட வெறுப்புல வந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அறியாமையில செய்றாங்க. ஆனாலும் இங்க பிளாக்ஸ் உருவாகுது. இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தி, அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஆல்ரெடி செஞ்சதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்களோட பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். கிளியர் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து படிப்பு நல்ல விதமா வரும். So this entire syllabus, what we have brought it out, designed in such a way that it touches almost all aspects of the students, what they are facing in their day-to-day life, and how to show interest on the studies, and how to read their books with interest, not as a routine, but with interest. That inculcating interest is very, very, very important. Once you inculcate interest in studies, then they like the subjects and they read the subject with utmost liking and utmost passion. So once you create that passion in the minds of the students, your job as a teacher is done successfully. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்க எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாடம் இப்ப நம்ம கத்துக்க போற எல்லா பாடங்களும் வந்து இந்த மாதிரிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ண பண்ண இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏன் படிக்கிறோன்ற புரிதல் இருக்கும். அவங்க வந்து படிப்புல வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த ஆர்வத்தை மட்டும் நம்ம உருவாக்க வச்சுட்டோம்னா போதும். அவங்க மனசுக்குள்ள வந்து ஆர்வத்தை உருவாக்குறது மட்டும்தான் ஆசிரியரால நம்மளோட வேலை. அந்த பேஷன் அவங்க வந்து நல்லா படிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகிடுச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை. அவங்க எதுவுமே தடுக்க முடியாது. அவங்க நல்லா அவங்க பாத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. So friends, we'll stop here because it's already 9:20, I think. Today it is only an inaugural session, okay? And tomorrow onwards we'll straight away go into the subject. And before that, I request all of you, please do meditation at least 1 hour daily, so that your energy levels will increase. If your energy levels increase, your reception also will increase, and it will be easy for both of us, to me as well as to you also, to get into the subject very well. ஓகே சார். நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பகுதியை தொடங்கி வைக்கிற பகுதியா முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து டைரக்டா சப்ஜெக்ட் குள்ள தான் போறோம். ஆனா சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் என்னன்னா, நீங்க கண்டிப்பா 1 மணி நேரம் தியானம் பண்ணணும். நீங்க கம்பல்சரி தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், உங்க ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து புரிதல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, சொல்ற எனக்கும் சரி, ரொம்ப எளிமையா அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால நல்லபடியா மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால 1 மணி நேரம் தியானம் கம்பல்சரி பண்ணுங்க. Because without raising your energies, without increasing your energies, you cannot spread the energy. Suppose you have 100 rupees, you can donate up to 100 rupees only. But you have 1 crore, you can donate any amount. Okay? So first you have to enrich your meditation power. Okay. Then only you can disseminate it to the students. And that will be very, very easy for you to spread the meditation among the students. நண்பர்களே, நம்ம முதல்ல நம்மளோட ஆற்றலை பெருக்கிக்கணும். உங்களோட ஆற்றல் நீங்க பெருக்கிக்கிட்டாதான் வந்து மத்தவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்க முடியும். இப்ப எப்படி உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 100 ரூபாய் மாதிரியே மட்டும்தான் உங்களால வந்து மத்தவங்களுக்கு உதவியா கொடுக்க முடியும் இல்லையா? ஆனா அதுவே 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு வேணா தர்மம் பண்ணலாம் 1 கோடிக்குள்ள இல்லையா? அந்த மாதிரிதான் உங்களோட ஆற்றலை வந்து நிறைய அதிகமாக்கிக்கோங்க. நீங்க அதிகமாக்க தான் நீங்க வந்து சொல்றத அவங்களால வந்து எடுத்துக்க முடியும்.
நான் சொல்றதும் உங்களால கேட்க முடியும். ஸோ அதனால நிறைய ஆற்றல் பெருக்கிக்கோங்க தியானம் பண்ணி. Because one more thing, that students get lots and lots of doubts on this subject, Yes. meditation. So we will be enriching you that what type of doubts the students get and how to clear their doubts. All these things will be taught to you in the coming 9 days. And if it is not possible to clear in 9 days, perhaps 1 or 2 days extra we may have to take. So kindly I request the PMC people to give 1 or 2 days extra also, because the subject has to go very systematically to all of you. Okay? Okay. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆற்றல் அதிகமாக்கிட்டீங்கன்னா வந்து உங்களால அது வந்து மற்றவங்களுக்கு இல்லை சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், அதை வந்து மற்றவங்க சொல்லணும்னா நிறைய ஆற்றல் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்க கரெக்டா கன்வே பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. இன்னொரு 9 நாள் தான் இருக்கு. ஸோ இன்னும் வந்து நமக்கு வந்து நிறைய நாள் 2, 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம். ஸோ தயவு செய்து எல்லாரும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. பிஎம்சிக்கும் அதே நான் வந்து சொல்றேன். இன்னும் 2 நாள் அதிகமானாலும் ஆகலாம். So we'll have 1 hour session, and in between some 10-15 minutes meditation, and then doubts question answer session for 15-20 minutes. So almost from 8 to 9:30 or 9:15 we'll have our session, and I request all of you to be at dot 8 or before 5 minutes before you please join, so that at dot 8 we will start our program, because most of you are teachers and you should maintain the punctuality. Before telling your children, your students to be punctual, you should be also punctual. Okay? Okay, sir. நண்பர்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 8 மணில இருந்து நம்ம வந்து 1 மணி நேரம் வந்து நம்ம கண்டென்ட் இருக்கும், அதை சொல்லி கொடுக்கறது இருக்கும். நடுநடுவில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதிலுக்கான நேரம். ஸோ மொத்தமா வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 இல்லைன்னா 9:15 நம்ம முடிச்சுக்கலாம் டெய்லியும். அந்த வந்து நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 அப்படின்னா 8 மணிக்கு நீங்க எல்லாருமே அங்க இருக்கணும். ஏன்னா நம்ம பஞ்சுவலா இருந்தாதான் வந்து குழந்தைங்களுக்கும் பஞ்சுவாலிட்டி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கு சொல்லிக் கொடுக்குற தகுதி எப்போ வரும்? நம்ம அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அங்க வரும். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 8 மணிக்கு ஷார்ப்பா நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடணும். Today any doubts on today's session? 5 minutes. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா நண்பர்களே? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். இன்னைக்கு செஷன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் போடுங்க. No questions, sir. No one hand raised. Okay. மாஸ்டர்ஸ், நீங்க கிறிஸ்டின் மட்டும் லைக் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சா, எப்படி போகுது, உங்களோட எண்ணங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். And I request all of you to stay from beginning to ending, okay? Because this is a very, very important thing for you, and you voluntarily joined in this group for this program, and kindly continue to be in this program from beginning to ending. Then only. And another thing is that just switch on your mobiles and then do your work. Kindly do not do it. Participate wholeheartedly
with a zeal to know the subject. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட விண்ணப்பம் என்னன்னா, அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற முதல்ல இருந்து கடைசி வரல எல்லாருமே இருங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ தேவையான சப்ஜெக்ட், அவ்வளோ வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால எல்லாருமே வந்து முதல்ல இருந்து கடைசி வரல இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, மொபைல் ஆன் பண்ணி விட்டுட்டு வேற வேலை பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து இன்வால்வ்மெண்டோட பண்ணணும். நம்ம வந்து அவேர்னஸோட பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு அத்தனை சொல்லிக் கொடுக்க போறோம், அவேர்னஸோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடலும் மனமும் இங்கேயே இருந்து நீங்க கேட்கிற மாதிரி கேட்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்க வாலண்டரியா இதை வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனால உங்க சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பா இங்க இருக்கணும். அப்பதான் இதோட சாராம்சத்தை உங்களால வந்து எடுத்துக்க முடியும். Yeah, I think that's all for today. Thank you very much for your patience and for your interest. We will definitely from tomorrow onwards we'll go into the subject and be present by 7:50. Okay, try and thank you very much. Thank you so much, sir. Thank you for the wonderful session, wonderful opportunity for me to translate your subject. And meeting Prerna sir was today's fortunate to us, everyone. Thank you so much. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொன்னாரு. நாளையில இருந்து கிளாஸ் டைரக்டா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.